தண்ணிக்கு போல, இனி போர் போட்டாதான் ஆகும் போல. என்னால தண்ணி எடுக்க முடியுமா? உன் அக்கா தான் எல்லாம் தண்ணி எடுத்து வந்திருக்கா. எடுத்து தந்து சமையல் செஞ்சு வச்சிருக்கேன் பாத்துக்க. சரிம்மா, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணட்டு? என்ன பண்ணட்டா? தண்ணி வரலன்னா ஏதாவது ஒரு வழி பண்ணணும்ல. போர் போட ஆளை கூப்பிட்டு போரை போடு. ஏம்மா போர் போடணும்னா 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகும்லம்மா. இப்ப உடனே காசுக்கு எங்கம்மா போவேனா? அதுக்கு காசுக்கு எங்க போவனா? ஏதாவது பண்ணு. எதுக்கு அம்மா உன்னை பெற்றிருக்காவ? ஏதோ ஒண்ணு பண்ணி போரை போடு. வயசான காலத்துல அம்மா எவ்வளவு தண்ணி எடுப்பாவ? கோடீஸ்வரன்களே போர் போடாம தான் இருக்காவ. 4-5 குடுத்தன வச்சு வாடகை வாங்கிட்டு இருக்காவ. அப்பயும் போர் போட மாட்டாங்க அவ. அதான் நம்ம வீட்டுல சம்பு இருக்குல்ல, லாரியில தண்ணி இறக்குவோம், எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா குனிஞ்சு குனிஞ்சு எத்தனை வாட்டி எடுத்துட்டு கிடப்பாவ நீ பேசுறது? அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நானே தலை சுத்தல கிடக்கேன். குனிஞ்சு குனிஞ்சு என்னால தண்ணி எடுக்க முடியுமா அதுல இருந்து? ஏம்மா நீ குனிஞ்சு குனிஞ்சு எடுக்க வேண்டாமா? ஒரு நாள் பொறுத்துக்க, மோட்டர் ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி அப்படியே டேங்குக்கு ஏற்றி விட்டுறேன். அப்புறம் பைப்பை திறந்தாலே உனக்கு தண்ணி வரும். நீ கவலைப்படாத. அப்படியாம்மா உன்னை விட்டுருவேன் தண்ணிக்கு. என்னம்மா இப்படி பேசுறிய 2 பேரும்? சரி சரி, நீ உன் பொண்டாட்டி போய் கூட்டிட்டு வந்து. பொண்டாட்டி பிள்ளையும் விட்டுட்டு எத்தனை நாள் இப்படி தனியா கிடப்பா? போ, அவளை போய் கூட்டிட்டு வா. என்னம்மா திடீர்னு அவளை போய் கூட்டிட்டு வாங்கிட்டா? தண்ணி எடுக்கணும்னு பயந்துட்டியோ? அதான் நான் உனக்கு மோட்டர் போட்டு தரேன்ட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அவளை கூப்பிடுறா? ஆமா, நீ உடனே போட்டு தந்துருவியோ? இன்னும் விசாரிக்கிறேன் 3-4 நாள் ஆக்கிடுவா. ஒரு வாரம் ஆயிரும் நீ போடுறதுக்குள்ள. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் தண்ணிக்கு? எவ்வளோத்துக்குலாம் போய் நான் தண்ணி எடுத்து கிடக்க முடியும்? இதோ உன் அக்கா இருந்தா இன்னைக்கு எடுத்து தந்தா, அவ போயிருவாந்தா. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு தண்ணிக்கு? அக்கா எதுக்கு இன்னைக்கு கிளம்புறா? ஒரு 2 நாள் இருக்க சொல்லு. நம்ம தண்ணி எல்லாம் ரெடி பண்ணோம்னா அக்காவை கிளம்ப சொல்லு. அது வரைக்கும் இருந்து உன்னை பாத்துக்க சொல்லு அவளை. நல்ல கதையா இருக்குல்ல. இவன் வீட்டுல தண்ணி எடுக்கிற வரைக்கும் நான் இங்க உட்காந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு கிடக்கணுமா? யாரையாச்சும் ஆளை வச்சு அம்மைக்கு தண்ணி எடுத்து கொடு. இதுக்கு தானே நான் வந்திருக்கேன். என் வீட்டுக்கு போவேனா நானு? என் புருஷன் என்ன கேள்வி கேட்க மாட்டேன். ஆமா, ரொம்ப புருஷனுக்கு அப்படியே பயப்படுற மாதிரி பேசுவா. ஏன்க்கா இப்படி பயப்படுற மாதிரி பேசுறா? அத்தான் தானே உனக்கு பயந்து கிடக்காருங்க. ஆமா, பாப்பாங்க. உன் பொண்டாட்டி வேலை கடமைக்காரி. அவதான் வந்து எல்லாம் பார்க்கணும். நான் எதுக்கு பார்க்கணும்? நானும் இங்க இருக்க முடியாது. அவ்வளவுதான், நான் கிளம்பிட்டேன்ப்பா. சாயந்தரம் நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். என்னாலலாம் போய் அவளை கூப்பிட முடியாதும்மா. நேத்து சொல்லியிருந்தா கூட போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு போய் கூப்பிட சொல்றிய நீ அவளை தண்ணி எடுக்க? என்ன நினைப்பா அவ நம்மளை பத்தி? நம்மள விடு, என்ன நினைப்பா முதல்ல? என்னாலலாம் போக முடியாது. நீ வேணா போய் கூட்டிட்டு வா. அக்காவும் நீயும் போய் வேணா அவளை கூப்பிடுங்க. ஆமா, உன் பொண்டாட்டி போய் அழைச்சிட்டு வராவ. எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. நீங்க எக்கேடாவது கெட்டு போங்க, எனக்கு என்ன வந்தது? நான் என் வீட்டை பார்த்து போயிடுவேன். இதோ உன் மாவா கிளம்பிட்டா. உன் மாவா பேச்ச கேட்டு கேட்டு என் பொண்டாட்டிட்டு சண்டைக்கு போக வேண்டியது. இன்னைக்கு உன்னை யார் பார்க்கா? என்ன இருந்தாலும் கடமைக்காரின்னு என் பொண்டாட்டி தானே வந்து பார்க்க சொல்றிய. அப்ப கொஞ்சம் அனுசரிச்சு போலாம்ல அவளை. ஆமா, அனுசரிச்சு போனோம். இல்ல தண்ணி வர வரைக்கும் நீ போய் உன் பொண்டாட்டிட்ட கடை. அவ உனக்கு எல்லாம் செஞ்சு போடுவா. என்னால உனக்கு துணி துவச்சு போட்டு தண்ணி எடுத்து வச்சு கிடக்க முடியாது. என் கதையை நான் பாத்துக்கிறேன், உன் கதையை நீ பாத்துக்க. அவளே அக்கா வீட்டுல இருக்கா. என்ன போய் எங்க மைனி வீட்டுல இருக்க சொல்றியோ நீ? போல போய் இரு. அங்க போய் இருந்தாதான் அவளும் கிளம்பி வருவா வெக்கப்பட்டு. போங்க. அவளை கூப்பிட முடியலன்னா அங்கே போய் கிடந்து இருந்து அவளை கூட்டிட்டு வா கையோட. என்னாலலாம் இங்க சமையல் செஞ்சுட்டு கிடக்க முடியாது. தண்ணி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண சொல்ற நீ? என்ன என் அவளை இப்ப கிளம்பிடுவா. அவ பின்னாடி நானும் கிளம்பலாம் தான் இருக்கேன். நானும் அவ வீட்டுக்கு போய் கிளம்பி அவ கூட இருந்துட்டு வாரேன். எப்ப நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு தண்ணிக்கு ஏற்பாடு பண்றே சொல்லி அனுப்பு, வாரேன். அவிய வீட்டுல ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அவிய வீட்டுல மட்டும் அவிய பொண்ணு வந்து ரெஸ்ட் எடுப்பாவலாம். வாரத்துல 5 நாள் வந்து இங்கேயே கிடக்காவ. நான் எங்க அம்மா வீடு ஊர்ல இருக்கு. சரி, அக்கா வீட்டுக்கு ஒரு மாசத்துல 1 நாள் கூட வர முடியாதா? அந்த சுதந்திரம் கூட எனக்கு இல்லையா? நான் இன்னைக்கு எங்க அக்கா வீட்டுக்கு போனோம், சினிமாக்கு போனோம். எங்க போனாலும் பர்மிஷன் கேட்கணும். என்ன இது? என்ன மாமியாரா இல்ல ஹாஸ்டல் வார்டனா? ஹாஸ்டல்ல தான் இப்படிலாம் கொடுமை நடக்கும். வார்டன் கிட்ட பர்மிஷன் கேட்டு கையெழுத்து போட்டுட்டு போனோன்னு. இது குடும்பத்திலயும் அப்படிதானே இருக்கு. அவிய வீட்டு ஃபங்க்ஷன்னா ஒரு நாள் முன்னாடியே கிளம்பிடணும். அச்சோ, என் தங்கச்சி பையன் கல்யாணம், என் அக்கா மக கல்யாணம், நைட்டே போயிடணும். அப்படி எப்படின்ட்டு ஒரே தடபுடல் தான். அதே நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டுமே, ஏன் காலையில் போனால் காணாதான் நீ அப்படிங்குவாவ. அப்படியே விட்டாலும் எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுட்டு தான் போனோம். எல்லா வேலையும் யார் செய்வா? நீ போயிட்டா அப்படிம்பாவ. எங்கே கிளம்பு, ஒரு நிம்மதியாக கிளம்ப முடியுதா? எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வேர்க்க விறுவிறுத்த அறக்க பறக்க தான் ஓடி வர வேண்டியதாக இருக்கு. ஏன் நான் வெளியே கிளம்புற அந்த ஒரு நாள் கூட அவியலால் செய்ய முடியாதோ? ஆனால் என்னை திரட்டி விட்டுட்டு மட்டும் நாள் முழுக்க உட்காந்து சமையல் செஞ்சுப்பாரு. விதவிதமாக செஞ்சு அவிய மகளுக்கு போட வேண்டியது. அப்போ மட்டும் அவியலுக்கு முடியும். ஆனால் நான் இருந்தால் நான் தான் செஞ்சாகணும் அந்த வீட்டில். எண்ணி நீர் நம்ம உடம்பு சரியில்லாமல் கிடந்தாலும் நம்ம எழுந்து தான் செய்யணும். இது என்ன இது? குடும்பம்னா எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செய்ய வேண்டியதான். உடம்பு சரியில்லைனாலும் அப்படியே பண்ணுவாவ. அடா ஆமாக்கா, எல்லா வேலையும் நான் தான் எண்ணினாலும் செஞ்சாகணும். அப்படியே படுத்து கிடப்பாவ. என்னாச்சு சமையல்?
என்ன குழம்பு, இன்னும் என்ன செய்யலையா, இன்னும் காப்பி வரலையா, இப்படி படுத்து கிடந்துட்டு ஒவ்வொன்றா ஆர்டர் போடுவாங்க ஹோட்டலில் போடுற மாதிரி. ஏன் இப்படி வேலை செய்யாமல் படுத்து கிடக்கா? தினமும் எல்லா வேலையும் செஞ்சிருவாள, படுத்து கிடக்கால, உடம்புக்கு என்னவோ ஏதோ. அட பாவிகளா, ஒரு வார்த்தை கேட்க நாதி இல்லைக்கா அந்த வீட்டில். இப்படியும் இருப்பாவளாக்கும் மாமியாமார்வ. சரி, உன் மாமியால விடு, வயசான பொம்பளை. உன் மைனி எல்லாச்சும் கூட மாட ஏதாச்சும் உனக்கு செய்யலாம்ல? வாரத்தில் 5 நாள் இப்படி வந்து உட்காந்து கிடக்கு தம்பி வீட்டில். கொஞ்சம் கூட மாட வேலை செய்யணும்ல, சும்மாவா உட்காந்து சாப்பிடுவாங்க எப்படி? அக்கா, நீங்கள் சும்மா கலை விஷயத்தில் தலையிடாதீங்க. அவள் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கட்டும். இப்படியே ஒரு பிள்ளையை போட்டு பாடா படுத்துவாங்க ஒரு வீட்டில். நீங்களும் அவளை போன்னுட்டு கிடக்கீல. நானும் கூட கொஞ்சம் கவலைப்பட்டேன், என் புருஷனால தான் இப்படி ஆயிட்டே, இந்த பிள்ளை அழகா அங்கே இருந்திருக்கும், இப்படி போய் மனுஷன் பண்ணி விட்டாரேன்ட்டு. அவர் பண்ணதுனால மட்டும் இல்லை, எப்பவுமே இங்கே அந்த கூத்து தான் போல அந்த வீட்டில். அப்படி சொல்லுங்கக்கா. நானே இந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னா அப்போ எவ்வளோ பாடுபட்டிருப்பேன். அதை கொஞ்சமாக எங்கள் அக்கா யோசிக்க மாட்டாங்க. எப்போ பாரு போன்னுக்கிட்டு இன்னும் கூப்பிட வரலையே, இன்னும் கூப்பிட வர மாட்டீங்களேன்ட்டு அவியல்வகிட்ட போய் கேட்டுட்டு கிடக்கா. அதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எரிச்சலாக வருது. நாளைக்கு நான் வீடு பார்க்க தான் போகிறேன்க்கா. அங்கே மாமியார் வீட்டில் இருக்குன்னு தான் பேர். ஒரு டிவி பார்க்க முடியல நிம்மதியாக, ஒரு பாட்டு பார்க்க முடியுதாக்கா? எப்போ பாரு அது வைக்கிற அழுமூஞ்சி நாடகத்தையே உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சி. சரிம்மா, வீடு பார்க்க போவோம். நாளைக்கு நானும் வரேன், வாங்க போயிட்டு வருவோம். நல்ல வீடை பார்த்து பால் காய்ச்சி உன்னை வச்சுட்டு ஒரு 2 நாள் உன் வீட்டில் தங்கி இருந்துட்டு வரேன், போதுமா? என்ன அதிசயம், உங்கள் அக்கா ஒத்துக்குச்சு. வாவ், சூப்பர் கலை. அக்கா, அப்படியே என் வீட்லேயும் வந்து இருக்கணும். உங்கள் தங்கச்சி வீட்டில் மட்டும் இருந்துட்டு வந்துடாதே, புரிஞ்சுதா? அப்படியே மீன் குழம்பு வச்சு கொடு, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏம்மா, அப்பயே உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நான் தான் செஞ்சு கொடுக்கணுமாம்மா? நீங்களும் செஞ்சு தர மாட்டீங்களே. மீன் குழம்பு மட்டும் நீ செய்யும், மற்றதெல்லாம் நான் செஞ்சு தருது. நான் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன், அதே மாதிரி வச்சு பழகிக்க. அப்போதானே யார் வந்தாலும் மீன் குழம்பு செஞ்சு தர முடியும். அடுத்த வாட்டி நான் வந்தாலும் உன் கையால் நீ எனக்கு செஞ்சு தர பார்த்துக்க. சும்மா நானே எத்தனை நாளைக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்க முடியும்? அதுவும் சரிதான்க்கா. ஒரு வாட்டி 2 வாட்டி போய் இப்படி செஞ்சு கொடுத்து பழகிட்டீன்னு வைங்க, இதே பழக்கமாயிரும் பார்த்துக்கங்க. அப்புறம் கலை மைனியா கதை ஆயிரும்.